ஸோ ஆர்ஆர்பியில் குரூப் டி கொஸ்டின்ஸில் பழைய மாடல் சம்ஸ் வந்து பார்க்கணும். சரிங்களா, போன வருஷம் 2025 கேட்ட கொஸ்டின் டாபிக் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டைப் 1. சரியா, ஸோ ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு வங்கிகள் முறையே 3.5% 7% என்ற வட்டி விதத்தில் கடன் வழங்குகின்றன. விஜய் ஒவ்வொரு வங்கியிலும் 4,80,000 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு விஜய் இரு வங்கிகளுக்கும் செலுத்திய தனி வட்டிகளுக்கு இடையிலான நேர்மறை வித்தியாசம் என்னன்னு கேட்கும். சரியா, ஸோ ஏ பேங்கு வந்து ஒரு வட்டி கொடுக்குது 3.5%க்கும், பி பேங்கு 7% வட்டி விதத்தில் கொடுக்குது. ரெண்டுக்குமே வந்து சேம் அமௌண்ட் தான். ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன? PNR டிவைடட் பை 100. ஓகேவா, சம்மை பொறுத்தவரை வித்தியாசம் என்னன்னு தான் கேட்கலாம். வித்தியாசம் என்ன அப்படின்னா பார்ப்போம். இப்போ பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே சேம் அமௌண்ட் தான். ஸோ 4,80,000 தான் ரெண்டுக்குமே கொடுத்துருக்கான். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு பார்த்தாலும் ரெண்டுக்குமே எத்தனை வருஷம் தான்? 3 வருஷம் தான். இன்ட்டு 3 ஃபார்முலாவில் டிவைடட் பை 100 இருக்கு. ஒன்லி சேஞ்சஸ் என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இங்கே 3.5% இருக்கு, 7% ரெண்டுக்கு வித்தியாசமா எவ்வளவு பெர்சன்டேஜ் வரும்? 3.5% வரும். ஏன்னா இங்க கொஸ்டின்ல கேட்கறது அந்த வித்தியாசம் என்னன்னு தான் கேட்கலாம். அப்ப சேஞ்சஸ் என்ன? 3.5%. அப்ப இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணலாம். இங்க இருக்கிற ஒரு 0 கழிச்சோம்னா இது என்ன மாத்திக்கலாம்? 35ன்னு மாத்திக்கலாம். அப்ப 48 இன்ட்டு 3 இன்ட்டு 35. சரியா, ஸோ 3 இன்ட்டு 35 போட்டீங்க அப்படின்னா 105ன்னு கிடைக்கும். இங்க என்ன இருக்கு? 480 இருக்கு. ஓகேவா, ஸோ 8ஆல போறேன். 8 40, மிச்சம் வந்து 4. ஸோ 4 4 8 840. அடுத்து 4ஆல போறேன். 5 20, மிச்சம் 2, 1 நாள் 4. ஸோ கூட்டுங்க. 0 4 8 10, மிச்சம் 1 5. ஸோ இந்த இருக்கிற 0 எடுத்தோம்னா 5,400 50,400 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். ஸோ அதே டைப்லேயே சம்ஸ் நிறையா இருக்கு. சரிங்களா, ரயில்வே குரூப் டில போன தடவை கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே டைப்லேயே நிறையா டைப் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட நமக்கான ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆப்பில் இருக்குது. நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கோர்ஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பிளேஷன் இருக்கும். செகண்ட் டைப் பாருங்க. ஸோ ரூபாய் 4,000க்கான 6% வட்டி வீதத்தில் 19/2024 முதல் ஏப்ரல் 20, 2024 வரையிலான தனி வட்டியை காண்க. சரியா, ஸோ நம்ம இந்த இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இயர் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். சரியா, ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன? பிரின்சிபல் கொடுத்துட்டான், அசலும் கொடுத்துட்டான். அப்போ நமக்கு டைம் பீரியட் என்னங்கிறது தெரியணும். சரியா, ஸோ 19 பிப்ரவரி 2024. ஸோ 2024 தான் கொடுத்துருக்கான். பிப்ரவரிக்கு அடுத்து என்ன? மார்ச் இருக்கும். அடுத்து என்ன இருக்கு? ஏப்ரல் இருக்கும். சரிங்களா, ஸோ ஏப்ரல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏப்ரல் எத்தனாம் தேதி வரைக்கும்? 20 வரைக்கும் தான். ஸோ 20. மார்ச் அப்படின்னா மொத்தமாக எத்தனை மாதம் இருக்கும்? 31 மாதம் இருக்கும். 24 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா 24. அப்போ லீப் இயர்னு இருக்கும். ஸோ லீப் இயர்னா பிப்ரவரியில் மொத்தமாக எத்தனை நாள் இருக்கும்? 29 நாள் இருக்கும். ஸோ 29ல் 19 போயிடுச்சுன்னா இங்கே மொத்தம் எத்தனை டேட் வரும்? ஓகேவா, 29ல் 19 போயிடுச்சுன்னா மொத்தம் 10 நாள் வரும். அப்போ இதை கூட்டுங்க. 1 3 4 6. ஸோ மொத்தமாக எத்தனை நாள் வருது? 61 நாள் வருது. ஓகே, ஸோ 61 நாள் வருது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் போடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஓகேவா, ஸோ அசல் என்ன? 4,000. டைம் பீரியட் என்ன? ஸோ பெர்சன்டேஜ் போட்டுருவோம். 6% டிவைடட் பை 100. ஓகேவா, ஸோ டைம் பீரியட் என்ன? 61 நாள். ஸோ எப்பயுமே பெர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. இயருக்கு தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. நமக்கு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 61 டேஸ் இருக்கு. இதை இயருக்கு மாற்றணும் அப்படின்னா 366ஆல போடணும். ஏன் அப்படின்னா இங்கே லீப் இயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லீப் இயர்னா மொத்த நாள் எத்தனை இருக்கும்? 365. நான் லீப் இயரா இருந்தால் 365ன்னு வரும். சரியா, ஸோ இங்கே லீப் இயர்னால 366ஆல போகும். ஸோ இங்கே 1 டைம்ஸ் போட்டிங்கன்னா இங்கே 6 டைம்ஸ் வந்து 366ன்னு வரும். ஸோ இங்கே உள்ள 6 இங்கே உள்ள 6 கேன்சல் பண்ணலாம். ஸோ இங்கே 2 0 இங்கே 2 0 கேன்சல். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 40 rupees தான் ஆன்சரு. ஸோ டி தான் ஆன்சர். ஸோ சேம் டைப்லேயே நிறையா இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபுல் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இல்லை நீங்கள் இதை வந்து கொஸ்டினை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களே கூட ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ
அடுத்த டைப் பாருங்க. ரூபாய் 3500 அசலுக்கு 6 ஆண்டுகளுக்கு 8% வட்டி வீதத்திலும் கடைசி 3 ஆண்டுகளுக்கு 3% வட்டி வீதத்திலும் கிடைக்கும் மொத்த வட்டி என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்கலாம். சரியா? மொத்த வட்டி என்னன்னு கேட்கலாம். ஃபார்முலா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஓகேவா? நீங்க ரெண்டுக்குமே 6 ஆண்டு இன்ட்டு 8%. ஸோ இதுக்கு ஒரு தனியாக ஃபார்முலாவை போடணும், அல்லது 3 இன்ட்டு 4 3%க்கு தனியாக வட்டியே போடணும். அப்படி இல்லை சிம்பிளா வந்து ஒரே இதாவே வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரே இதாகவும் வச்சுக்கலாம். பிஎன்ஆர் என்ன? 3500 டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ என் இன்ட்டு 6. ஸோ 2 டைப்பா இருக்கு. மொத்த டைப் என்ன? 6% இங்க என்ன இருக்கு? 8% இருக்கு. அப்ப 6 இன்ட்டு 8%. ஓகேவா? பிளஸ் ரிமைனிங் என்ன இருக்கு? 3 இன்ட்டு 3%. 3 இன்ட்டு 3 டைரக்டா இப்படி எழுதுவோம். அப்போ 3500 டிவைடட் பை 100. ஸோ 6 48 பிளஸ் ஒரு 9. ஓகேவா? அப்ப 3000 இங்க 0 கேன்சல் பண்ணலாம். 35 இன்ட்டு 57. ஸோ லாஸ்ட் டிஜிட் பைன்னு வரும். ஸோ எல்லா ஆப்ஷன்லயும் பை இருக்கு, பெருக்கி தான் பார்க்கணும். அப்ப 57 35. 5 35க்கு 5 மிச்சம் 3. 5 25 3 28. 7 3 21 மிச்சம் வந்து 2. 5 3 15 15 2 17. ஓகேவா? கூட்டுங்க. ஸோ 5 9 9 1. ஸோ 1995. 1995 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? டி ஆப்ஷன்ல இருக்கு. டைப் பாருங்க, சும்மா ஈஸியான ஒரு டைப். சரியா? ஒரு குறிப்பிட்ட தொகையானது 9 ஆண்டுகளுக்கு தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்யப்படுகிறது. முதலீடு செய்யப்பட்ட விடை வட்டி வீதத்தை விட 8% அதிகமாக வைத்திருந்தால் 7992 கூடுதலாக கிடைக்கும் எனில் அசல் தொகை என்ன அப்படின்னு தான் கொஸ்டின் மார்க். சரியா? ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா 8% அதிகமா வச்சதுனால அமௌண்ட் வந்து 7992 ரூபா அதிகம் கிடைக்கும். சரியா? 7092 ரூபா அதிகமா கிடைக்குது. எவ்வளவு சதவீதம் கூடுதலா வச்சதுனால? 8% கூடுதலா வச்சதுனால. எத்தனை ஆண்டுகளுக்கு? 9 ஆண்டுகளுக்கு கூடுதலா வச்சிருக்காங்க. அப்ப அசல் தொகை என்னன்னு கேட்கறாங்க. எதை கேட்கறானோ அதை நம்ம என்ன செய்யணும்? எப்பயுமே பெருக்கணும். சரியா? எதை கொடுத்துருக்கானோ அதை வகுக்கணும், எதை கேட்கறானோ அதை நம்ம பெருக்கணும். ஸோ 8 அடி கொடுக்குறேங்க. 72 மிச்சம் 7, 72 மிச்சம் 7, 72. ஸோ 99 99. அப்ப 111 இன்ட்டு 100. அப்ப 11,100. ஏ ஆப்ஷன். ஸோ ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து தனி வட்டி வீதத்தில் 8 ஆண்டுகளில் 3 மடங்காக இறுதி எனில் அதே வட்டி வீதத்தில் அத்தொகை எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்கு ஆகும்? சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ல நீங்க மடங்கை மட்டும் போக்கஸ் பண்ணுங்க. 3 மடங்கு ஆகிறது, 4 மடங்கு ஆகிறது. அப்போ 1 மடங்கு கம்மி பண்ணிக்க. 3ல 1 போயிடுச்சுன்னா எவ்வளவு? 2. ஸோ 200. எத்தனை வருஷம்? 8. விச் இஸ் ஈக்குவல் டு எத்தனை மடங்கு கேட்கிறான்? 4 மடங்குன்னு கேட்கிறான். அப்போ 1 கம்மி பண்ணிக்கணும், 300 டிவைடட் பை கொஸ்டின் மார்க். இதோட வருஷம் தான் கேட்கறான். அப்ப இங்க உள்ள 000, இங்க உள்ள 00 கேன்சல் பண்ணலாம். 4 2 4 2 8. அப்ப மொத்தமா பெருக்கணும்னா கொஸ்டின் மார்க் எவ்வளவு? 12. ஸோ 12 தான் ஆன்சர். பி தான்.